ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் இந்து வித் மணியில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மெடிக்கல் இன்சூரன்ஸ் ரிலேட்டடாக பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் நீங்கள் இந்து வித் மணியை புதுசாக சேனல் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கீப் வாட்சிங். இப்போ தான் நம்ம யூடியூப் சேனல் ரன் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட், நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மெடிக்கல் இன்சூரன்ஸ் ரிலேட்டடாக என்னென்ன இன்சூரன்ஸில் நம்ம ஒரு 5 திங்ஸ் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டை பார்க்கணும். அது இல்லாமல் நீங்கள் இன்சூரன்ஸை நீங்கள் எடுக்காதீங்க. ஓகேங்களா? வாங்க ஃப்ரெண்ட், நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா நோ கோ பேமெண்ட். ஓகேங்களா? நோ கோ பேமெண்ட் பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் பில் 5 lakhs உங்களுக்கு அப்ரூவல் இருக்குது. எனக்கு என்னோட இன்சூரன்ஸ் 5 lakhs வரைக்கும் இருக்குன்னா கோ பேமெண்ட் 20% போட்டிருந்தாங்கன்னா நீங்கள் 1 lakh 1 lakh நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். மீதி 4 lakhs அவங்க பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட். ஸோ அது மாதிரி கோ பேமெண்ட்டு நீங்கள் எப்பயுமே நீங்கள் எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அது நோ கோ பேமெண்ட்னு இருக்கிறத மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரூம் ரெண்ட்டில் இன்சூரன்ஸ் கவர் பண்ணுறது 5 lakhs இருக்குதுன்னா இதுவே ரூம் ரெண்ட்டில் பர் டேக்கு 5,000 மட்டும்தான் லிமிட்டுனா சில ஹாஸ்பிட்டலில் 5,000 இருக்கும், சில ஹாஸ்பிட்டல் 10,000 இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரூம் ரெண்ட்னுடைய பர் டேக்கு எவ்வளோ லிமிட் இருக்குன்னு அதை செக் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இன்கேஸ் நீங்கள் செக் பண்ணாமல் அந்த ஒரு ஹாஸ்பிட்டலில் 10K உங்களுக்கு அந்த ரூம் ரெண்ட் பர் டேக்கு இருக்குதுன்னா உங்களோட இன்சூரன்ஸ் அது கவரே பண்ணாது. ஸோ அதனால் ரூம் ரெண்ட் ஸ்ட்ரிக்டாக நீங்கள் கன்ஃபார்மாக நீங்கள் பார்க்கணும். எப்படி இல்லைனா நீங்கள் ரூம் ரெண்ட்டை நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு கோ பேமெண்ட்டாக சொல்லிட்டு பார்க்கணும். அது நோ கோ பேமெண்ட்டுன்னு இருந்ததுன்னா உங்களுக்கு அது அட்வான்டேஜ் ஃப்ரெண்ட். இதே ரூம் ரெண்ட்டில் 5,000 இல்லை 10,000 ஸோ என்ன உங்களுக்கு அது எலிஜிபிள் இருக்குது, அந்த எலிஜிபிள் அந்த ஹாஸ்பிட்டலோடைய ரூம் ரெண்ட்டுக்கு வருதா சொல்லிட்டு நம்ம செக் பண்ணணும். ஸோ நோ ரூம் ரெண்ட். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் மென்ஷன் பார்க்கணும். நெக்ஸ்ட் நோ டிசீஸ் வைஸ் சப் லிமிட். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட இன்சூரன்ஸ் கவரேஜ் 5 lakhs, நான் எல்லாத்துக்குமே 5 lakhs தான் போட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி இருக்குன்னா அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கேட்ராக்ட் சர்ஜரி நீங்கள் பண்ணுறீங்க, அதுக்கு ஒரு 40,000 லிமிட் இருக்குது. அந்த சர்ஜரிக்கு லிமிட்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே சர்ஜரி காஸ்ட் 80,000 வந்திருக்குன்னா ஃபுல் பேமெண்ட்டும் அது கவர் ஆகாது. நீங்கள் தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். சில டிசீஸ் எல்லாமே சில இதுக்கு மட்டும் தான் இன்சூரன்ஸ் கவர் ஆகும். உங்களுடைய அந்த கேட்ராக்ட் சர்ஜரி அந்த இன்சூரன்ஸில் கவர் ஆகுதான்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே பார்க்கணும். ஏன்னா சில இன்சூரன்ஸில் சில டிசீஸ் மட்டும்தான் கவர் ஆகும். அதுக்கு கவர் ஆகிறது எவ்வளோ வரைக்கும் நீங்கள் கவர் ஆகும் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட். நெக்ஸ்ட்டு அவாய்ட் ஹை டிடக்டபிள். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஹாஸ்பிட்டல் பில் 2 lakhs வந்திருக்குன்னா டிடக்டபிள் அமௌண்ட் 50,000 மீன்ஸ்னா ஓகேங்களா? என்னுடைய டிடக்டபிள் அமௌண்ட் எவ்வளோ இருக்கோ 1,000 500 5,000 அந்த மாதிரி இருக்கா? டிடக்டபிள் அமௌண்ட் எவ்வளோ அவங்க டிடக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நீங்கள் எடுக்கிற இன்சூரன்ஸில் இப்போ 5,000 அவங்க டிடக்டபிள் அமௌண்ட்டுன்னு சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு 50,000 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது 2 lakhs உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் பில்லு வந்திருக்கு. ஆனால் நீங்கள் எடுத்த இன்சூரன்ஸில் டிடக்டபிள் அமௌண்ட் 50,000 டிடக்டபிள்னா ஓவரால் பில்லு 2 lakhsனா 1.5 lakhs அந்த கம்பெனி அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு 50,000 நீங்கள் தான் ஃபஸ்ட்டு பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட். ஸோ இதெல்லாமே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அதனால் ஹை டிடக்டபிள் எதனா இருந்துச்சுன்னா அந்த இன்சூரன்ஸை நீங்கள் எடுக்காதீங்க. ஸோ அது ரிலேட்டடாக நீங்கள் எதனா சர்ச் பண்ணணும், அது ரிலேட்டட் உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அது ரிலேட்டடாக நிறைய இன்சூரன்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அவாய்ட் லாங் வெயிட்டிங் பீரியட். ஓகேங்களா? ஃபார் எக்ஸ்டார்டிங் ஹெல்த் கண்டிஷன் ஃபார் எக்ஸாம்பிள் 3 years வெயிட்டிங் பீரியட். ஒரு இன்சூரன்ஸில் ஒரு 3 years 5 yearsன்னு சொல்லிட்டு அவங்க அந்த இயர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்குள்ளே தான் நீங்கள் உங்களுடைய ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கணும். ஃபார் இன்கேஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் நார்மல் டெலிவரி ஆகுறீங்க. நார்மல் டெலிவரி ஆகும்போது இப்போ நீங்கள் நார்மல் டெலிவரி ஆச்சுன்னா டெலிவரி ஆனதுலேருந்து எத்தனை நாளைக்கு வித்தின் 5 daysக்குள்ளே நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகிருக்கணும். இன்கேஸ் நீங்கள் ஆகாமல் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அம்மாவுக்கு எல்எஸ்எஸ் பண்ண இடத்துல இது நார்மல் டெலிவரி பண்ண இடத்துல இன்ஃபெக்ஷனோ இல்லை ஊசிங்கோ அந்த மாதிரி ஏதோ இருக்குது. அப்படி இல்லைனா பாப்பாவுக்கு ஃபோட்டோ தெரப்பியில் இருக்குது. அந்த மாதிரி எதனா பாப்பா ஃபோட்டோ தெரப்பியில் இருந்துச்சுன்னா 3 to 4 days வரைக்கும் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் கம்பல்சரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா வெயிட் லாஸ் ஆகும், இட்ரிக்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் 4 daysக்குள்ளே நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகிற பிளான் இருந்து ஃபார் எக்ஸ்டெண்ட் ஆகி 7 days இல்லை 8 days அந்த மாதிரி ஆகும்போது
எக்ஸ்ட்ரா கவரேஜ் வந்து அவங்க சில இன்சூரன்ஸில் அவங்க வெயிட்டிங் பீரியட் வந்து அவங்க கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் இருக்கா? வித்தின் 3 டேஸ்க்குள்ளே டிஸ்சார்ஜ் ஆகணும், 5 டேஸ்க்குள்ளே டிஸ்சார்ஜ் ஆகணும், இந்த மாதிரி எதனா இருக்கா? ஏன்னா அது எல்லாமே பார்க்கணும். ஏன்னா மெட்டர்னிட்டிக்குன்னு தனியாக வந்து இன்சூரன்ஸ் கவரேஜ்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பேபிக்கு தனியாக இருக்குது, உங்களோட டிசீஸ் கண்டிஷனுக்கு தனித்தனியாக இருக்குது. ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்த்து சேரணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இமீடியட் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாமல் இன்கேஸ் வந்து பாப்பாக்கு இப்போ டிஸ்சார்ஜ் ஆகிற டைமில் பாப்பாவுக்கு வந்து ஃபோட்டோ தெரப்பி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா அம்மாவும் சேர்த்து தான் இருக்க சொல்லுவாங்க. ஏன்னா பாப்பாவை மட்டும் வச்சிருக்க மாட்டாங்க. இன்கேஸ் வந்து பாப்பா நல்லா இருக்குது, அம்மாவுக்கு வந்து அந்த இப்போ எல்எஸ்எஸ் பண்ண சைட்லேயோ ஊசிங் இருக்குது, இல்லை பஸ் கலெக்ஷன் ஆகுதுன்னா அப்போ அம்மா வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை ஃபீவர் ஸ்பைக் இருக்குது, இல்லைனா பிரெஸ்ட் சைடில் வந்து ஆப்சிஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய இருந்துச்சுன்னா வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். இதனால் வந்து லாங் வெயிட்டிங் பீரியடை வந்து சில இன்சூரன்ஸில் வந்து கவர் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அன்வான்டாக இப்போ அம்மாவுக்கு இல்லாமல் பாப்பாவுக்கு இருந்து, பாப்பாவுக்கு இல்லாமல் அம்மாவுக்கு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி இதுக்கெல்லாமே அவாய்டிங் லாங் வெயிட்டிங் பீரியடை வந்து கவர் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இன்சூரன்ஸில் ஜாயின் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கோ பேமெண்ட் இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். கோ பேமெண்ட்டு எதுவும் இல்லைனா ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ரூம் ரெண்ட்டுக்கு வந்து உங்களோட அந்த ஹாஸ்பிட்டல் கவரேஜும் உங்களோட கவரேஜும் ஒன்றா இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய டிசீஸ் கண்டிஷனுக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் கவரேஜ் இருக்கா, எவ்வளோ லிமிட் வரைக்கும் கவரேஜ் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு அவாய்ட் ஹை டிடக்டபிள், அந்த அமௌண்ட் வந்து எவ்வளோ டிடக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த இன்சூரன்ஸ் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து அவாய்ட் லாங் வெயிட்டிங் பீரியட். ஓகேங்களா? அந்த லாங் வெயிட்டிங் பீரியடை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு சீக்கிரமாக டிஸ்சார்ஜ் ஆகணும் சொல்லிட்டு இது எல்லாமே அவாய்ட் அந்த லாங் பீரியடை வந்து நம்ம லாங் பீரியடாக இருந்தாலும் அந்த கவரேஜில் அந்த இன்சூரன்ஸில் கவரேஜ் இருக்கான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் இந்த 5 இதை மறக்காமல் இன்சூரன்ஸில் எடுக்கும்போது நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இன்சூரன்ஸ் எடுக்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்கள். இந்து வித் மணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப் வாட்சிங்.